தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள உங்கள் அன்பு வழக்கறிஞர் பி முத்துக்குமார், மதுரை உயர்நீதிமன்றம். ஒரு பொதுவான சிந்தனை, 10ஆம் பொதுத் தேர்வு ஆரம்பிக்க போகுதுன்னா, நம்ம குழந்தைகளுக்காண்டி இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் உதவி செய்ய முடியுமா? நான் படிக்கலை, என்னோட பிள்ளைக்கு, என்னோட மகனுக்கோ மகளுக்கோ நான் சொல்லிக் கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு அறிவு பத்தாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா, அதுதான் உங்களோட முதல் தப்பே. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யணும்னா எப்படி உதவி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க முழிச்சு 11 மணி 12 மணி வரைக்கும் படிக்கிறாங்கன்னா, அவங்க கூட இருந்து அவங்களுக்கு என்ன வேணும், கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியாப்பா, கொஞ்சம் ஒரு டீ போட்டு தரவாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கனாலே அந்த சந்தோஷத்திலே பிள்ளைங்களாம் ஆர்வமாக படிப்பாங்க. அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் நாடகத்தை பார்த்துக்கிட்டோ, இல்லை வீட்டில் வந்து கணவரோட சண்டை போட்டுக்கிட்டோ, உங்கள் வீட்டு பிரச்சனைகள்லாம் வந்து பெருசு கடன் பிரச்சனையோ, இல்லை ஒரு சண்டையோ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதே பெரிய குழந்தைகளுக்கு வந்து ஒரு பெரிய இடைஞ்சலாகவும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கப்போ மனச்சோர்வுக்கு ஆளாயிருவாங்க. அந்த மாதிரி மனச்சோர்வு ஆகும்போது பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு வந்து புக்கை திறந்து வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்களே ஒழிஞ்சு, படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் வந்து மைண்டில் ஒன்றும் ஏறாது, மனசில் ஒன்றும் நிற்காது. அப்போ இந்த மாதிரி நம்ம இடைஞ்சல் பண்ணாமல் இருந்தாலே குழந்தைகளுக்கு வந்து அது பெரிய ஒரு உதவி. அதனால முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர்கள் வந்து நீங்கள் வந்து டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, மொபைலை பார்க்காம இருங்க, நாடகத்தை பார்க்காம இருங்க, வீட்டில் சண்டை போடாமல் இருங்க. ஒரு தகப்பனார்கள் வந்து இந்த தண்ணி அடிக்கிறதெல்லாம், ட்ரிங்க்ஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சுருங்க. பிள்ளைய படிப்பு தான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம வந்து இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் தெளிஞ்சிரும். ஆனால் பிள்ளைகளோட வாழ்க்கை அப்படி கிடையாது. ஒரு தடவை தான் 10th பரீட்சை எழுத போகிறாங்க. 10th பரீட்சை எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து 10th தான் பேசிக்கே. 10th பேசிக் அப்படின்னா எதை வச்சுன்னா, நீங்கள் 10th நீங்கள் 400க்கு மேலே எடுத்தீங்கன்னா ஒரு குரூப் கிடைக்கும், 400க்குள்ளே எடுத்தீங்கன்னா ஒரு குரூப் கிடைக்கும், 450க்கு மேலே எடுத்தீங்கன்னா ஒரு குரூப் கிடைக்கும். அப்போ பிள்ளைங்களோட ஆசை, நான் இது டாக்டர் படிக்க போகிறேன், இன்ஜினியர் படிக்க போகிறேன், அதுக்கு என்ன மார்க் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல தான் பிள்ளைங்க படிக்கணும். பிள்ளைங்க அப்படி படிக்கணும்னா அதுக்கு டார்ச்சர் பண்ணி தான் படிக்க வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு இடைஞ்சலோ துயரமோ பண்ணாமல் இருந்தாலே அதுவே போதும். பிள்ளைங்களுக்கு உறுதுணையாக இல்லாமல் இருந்தாலும், உனக்கு நான் பேனா வாங்கி கொடுக்க முடியல, பேடு வாங்கி கொடுக்க முடியல, இல்லைப்பா நான் இருக்கிறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு தயாராக இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட நீங்கள் அன்பை மட்டும் செலுத்தினாலே போதும். அதுக்கு வந்து எந்த இடைஞ்சலோ பண்ணக்கூடாது, சண்டைகள் சச்சரவுகள் போடாதீங்க, டிவி போட்டு பார்க்காதீங்க, அவங்க முன்னாடி வந்து மொபைலை நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் மொபைல் நோண்டிக்கிட்டே இருந்தால் அதுக்கு ஆர்வம் வரும், நம்மளும் மொபைல் பார்க்கலாம், நம்மளும் டிவி பார்க்கலாம், நம்மளும் வேறு சிந்தனைக்கு போகலாம் அப்படின்னு தோணும். அப்படி தோணுச்சு அப்படின்னா புக்கை திறந்து வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. படிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ அவங்க மைண்டில் வந்து எதுவுமே ஏறாது, மனசில் எதுவும் நிற்காது, தேர்வு போய் சரியாக எழுத முடியாது. அப்படி தேர்வு நீங்கள் சரியாக எழுதணும்னா உங்களோட ஒத்துழைப்பு குழந்தைகளுக்கு மிக மிக கண்டிப்பான தேவையான ஒன்று. அப்போ அந்த தேவையான ஒத்துழைப்பை நம்ம எப்படி தெரிவிக்கணும்? என்னோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு கணக்கு தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, தமிழில் எழுத படிக்க தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் எல்லாம் இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் படிக்கலைன்றது குழந்தைகள் பெரிய குறையாகவே எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க படித்து உங்களை காப்பாற்றுவாங்க, நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, எந்த உபத்திரமும் பண்ணாமல் இருந்தால் போதும். உபத்திரம் அப்படின்னா இந்த ஃபோனை நோண்டுறது, டிவி நோண்டுறது, சண்டை சச்சரவுகள், பேசிக்கிட்டே இருக்குது, குழந்தைகள் படிக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது தான். நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலோ, நீங்கள் மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்தாலோ, டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாலோ அதே சிந்தனை தான் குழந்தைகள்கிட்ட ஓடும். நீங்கள் டிவியில் நாடகம் பார்க்கணுவீங்க, அப்புறம் உங்களோட பையன் என்ன பண்ணுவேன், நான் கிரிக்கெட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி இடைஞ்சல்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு குழந்தைகள்கிட்ட நீங்கள் அன்பை காட்டுறதுக்கு நீங்கள் அவங்க முன்னாடி பேசாமல் உட்காந்துருந்தாலே போதும். அவங்க நல்லா படிப்பாங்க, நல்லா மார்க் எடுப்பாங்க, நல்ல குரூப்பும் எடுத்து நல்லபடியாக காலேஜ் முடித்து நல்ல பணியிலையும் சேருவாங்க, உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிற பெற்றோர்கள் தங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒத்துழைப்பு குழந்தைகளுக்கு நாம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அப்போத்தான் குழந்தைகள் வந்து நம்ம எதிர்காலத்தில் நம்மளை காப்பாற்றும். நாமளே அந்த எதிர்காலத்தை வந்து கேள்விக்குறியாக வச்சோம், சண்டை சச்சரவு டிவி போடுறதுல தான் குழந்தைகள் பாதிப்படையுதுன்னா, அந்த குழந்தைகள் வந்து மதிப்பெண் கம்மியாகிறது, ரிசல்ட் இல்லை அப்படின்னா அதற்கு வந்து முதற் காரணம் யார்? பெற்றோர்கள் தான். அதனால் கண்டிப்பாக பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். அன்பை கொடுங்க. அவங்க உங்களுக்கு மதிப்பெண்ணை நிறையவே கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.